என்ன பொறுத்தவரைக்கும் படிக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்தது காரணமே புக்கு படிக்க, ரீடிங், பேப்பர் படிக்க, புத்தகம் படிக்கிறதுனால தான். புக்கு எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு எவ்வளவோ புக்ஸ் படித்து தான் ஒரு புக்கை எழுத முடியும். இட்ஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனிபடி கேன் ஹேவ். இப்போ வந்து ஆடியோ புக்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த மாறி வருகின்ற ஒவ்வொரு புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணக்கூடிய படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்கும். People are more concerned about their mental disorders. ஸோ அது வந்து என்னால் இப்போ பார்க்க முடியுது. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வேர்ல்டு புக் டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி 180 வருட பழமையான ஒரு புக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம், கிக்கிங் பாதம்ஸ். இங்கே நிறைய பேர் புக்ஸ் வாங்குறதுக்காண்டி வருவாங்க. அவங்க கிட்ட புக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு பிடித்த கோட், அவங்கள பாதித்த புக் எது அப்படிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. புக்ஸ் ரீடிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறேன்? டிஜிட்டல் கேட்ஜெட்டில் படிக்கிறத விட நம்ம புக்கில் ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 2 things will happen. ஒன்று வந்து என்னென்னா நம்மளோட ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டி, அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணும்போது நம்மளோட அந்த எபிலிட்டி டு கனெக்ட் த டாட் அது இம்ப்ரூவ் ஆகும், ரைட்? அண்ட் இந்த லாங் ரன் வந்து என்ன ஜேர்னல் நம்ம போகிறோம், என்ன ரிலேட்டடான இதை வந்து நம்ம படிக்கோங்கிறது இட் ஆக்சுவலி அஃபெக்ட் யுவர் கேரக்டர். ஃபோன்ஸு லேப்டாப்ஸோட தள்ளி வைக்கணும், அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லாம் ஃபோனு லேப்டாப் தான் கிட்ட கிட்ட வருது, புக்கு தான் தூரமாக போகுது. அண்ட் பர்சனலாக எனக்குன்னா என் பொண்ணு ஃபோனு லேப்டாப் கிட்ட தான் போகிறா, புக்கை விட்டு தள்ளி தான் போகிறா. ஸோ புக்கு கிட்டக்க வரணும், ஃபோன் லேப்டாப்ஸ் தள்ளி போகணும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி கூட இந்த ஸ்டோரி டெல்லிங் செஷன்னு அவளுக்காக தான் நானே இங்கே வந்தேன், இல்லைனா எனக்கும் டைம் கிடச்சிருக்காது இங்கே வர்றதுக்கு. ஸோ ஒன்லி பிகாஸ் புக்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ ஹியூமன் எவல்யூஷனில் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10,000 இயர்ஸாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இப்போ நமக்கு கடத்தப்படுகிறதுங்களா? அப்போ இந்த நாலேஜை வந்துட்டு ஒவ்வொரு ஜெனரேஷனாக வந்துட்டு அடுத்தடுத்து கடத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பதிவு செய்கிறோம், அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். ஸோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் யுவல் ஹராரி இதை தான் வந்து சொல்கிறார். அதாவது மனித சமூகத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதை கடத்துகிறோம் அப்படின்னு. ஸோ அதில் புத்தகத்தினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி புத்தகம் இங்கே இருக்கிறனால நிறைய விஷயங்களை நீங்கள் ஒரு பிறக்கிற குழந்தை ஒரு 4-5 வயசுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 வருடங்களாக இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள்ல அதனோட 10 வயசுக்குள்ளே வந்து கற்றுக்க முடியுது. வேறு எந்த ஸ்பீசிஸ்க்குமே இந்த ஒரு பெனிஃபிட் கிடையாது, மனித சமூகத்துக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம்னா நாலேஜை நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்துறோம். யூ கான் ட்ராவல் த வேர்ல்டு அப்படின்பாங்க இல்லையா? அப்போ புக் படிக்கிறதுனால வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் ஒரு புக் படிக்கிறது மூலமாக அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு கிடைக்குது. அண்ட் அனதர் திங் வந்து ஒரு புக்கு எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு எவ்வளவோ புக்ஸ் படித்து தான் ஒரு புக்கை எழுத முடியும். ஒரு நல்ல புக்கை பார்த்தீங்கன்னா எல்லா ஆத்தர்ஸுமே அதை சொல்லுவாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமும் நம்ம ஈஸியாக அந்த ஒரு புக்கு படிக்கிறது மூலம் அவ்வளோ நாலேஜ் நமக்கு கிடைக்கிது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனிபடி கேன் ஹேவ். ரீடிங் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, ஆனால் ரீட் பண்ண உங்களுக்கே அதை நீங்கள் அப்ளை பண்ணாட்டியும் அதில் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் நம்ம மொபைலில் தான் நிறைய பார்க்குறோம். நியூஸ் பேப்பர் கூட மொபைலில் ஆப்பில் வந்துடா அது ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி நம்ம பார்த்துட்டு போகிறோம். அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. நம்ம நிறைய ரீடிங்க்கு வந்து நிறைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட், ஒரு ட்ராவலிங்கில் போகும்போதோ இல்லை ஒரு 1 hour ஒரு நைட்டோ, இல்லை நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு இடத்துல எப்படி இருந்தாலும் ஒரு லஞ்ச் பிரேக் 1 hour இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் டைம் இருக்கும், அதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம ரீடிங் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை நிமிஷம் சிமிட்டணுங்கிறது கூட இருக்குது, அதெல்லாம் இப்போ மறந்துட்டோம் நம்ம. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற விஷயம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வேணும். மூளை அதிகமாக வளர்ச்சி அடைய, மன நிம்மதி, மன அழுத்தம்லாம் போகணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு மன அழுத்தம் வந்தது காரணமே புக்கு படிக்க, ரீடிங், பேப்பர் படிக்க, புத்தகம் படிக்கிறதுனால தான். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன், பேசுகிறேன், இந்த மன நிம்மதியோடு இருக்கேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அருமையான கேள்வி. இது யாரும் கேட்காது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஒரு பேட்டி கேட்கல, ஏதோ பொதுவாக சப்ஜெக்ட் பேசுவாங்களே தவிர ஒரு புக்கை பற்றி பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உண்மையிலே. இது வந்து இந்த காலத்தில் நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா,
அன்னன்னைக்கு பேப்பர் வாங்கி படிங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது புக்ஸ் படிங்க. புக்ஸை ப்ரமோட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி யுனெஸ்கோ வந்து எவ்ரி இயர் April 23 வந்து வேர்ல்டு புக் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த புக் டேவை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தீம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. போன இயர் இதுக்கான தீம் வந்து இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் அண்ட் இந்த இயர் தீம் வந்து ரீட் யோர் வே. இந்த காலகட்டத்தில் புக் ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? டவுன் தாங்க ஆயிருக்கு. பிகாஸ் நான் சின்ன வயசில் இருக்கும்போது புக் ரீடிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபோன்ஸ் லேப்டாப் எல்லாம் இன்ட்ரடியூஸே ஆகலை. ஸோ அந்த டைமில் ஒன்லி புக்ஸ் ரீடிங், இந்த ஸ்டோரிஸு இதுதான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் புக்ஸே ஃபோனில் வந்ததுனால அந்த புக்ஸ் கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஐ திங்க் அது ரெடியூஸ் ஆகிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டடான புக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டெப்ரெஷன், ஆன்சைட்டி அண்ட் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. பீப்புள் ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் தேர் மென்டல் டிசார்டர்ஸ். ஸோ அது வந்து என்னால் இப்போ பார்க்க முடியுது. பீப்புள் ஆர் மோர் இன்க்ளைன் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் புக்கு. நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவ்காராவோட யூ கேன் வின்ங்கிற புக்கு ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இப்போ நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் புக்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இது எதை குறிக்க அப்படின்னா பீப்புளோட மோட்டிவ் அண்ட் அர்ஜ் டுவார்ட்ஸ் தன்னை செல்ஃப் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் புக்ஸ். புக் ரீடிங் பொறுத்த வரைக்கும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. புக் ரீடிங்ஸ் வந்து பொதுவாக சொல்லுவாங்க ஒரு காமனான பெர்செப்ஷன் இருக்குது, அதிகமாக படிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை, திருப்பி நம்ம கிளாசிக்கல் ஒர்க்ஸ் திருப்பி இப்போ ரீப்ரிண்ட் ஆகுது. ஏன் வந்து சில புத்தகங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் விற்றுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து புத்தகம் வாசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பரவலாக அதிகமாகிட்டு தான் இருக்குது. அது வேறு மோட்லேயுமே இருக்குது. நம்ம இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் நிறையா விஷயங்களை அதுலேயும் நம்ம வந்து படிக்க தான் செய்கிறோம். ஸோ புத்தகம் தான் அடிப்படையான விஷயம். அதுலேருந்து இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து ரீல்ஸ் ஆகவோ வேறு ஏதாவோ வந்து பண்ணுறாங்க. ஸோ வாசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கா தான் நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. அப்புறம் இப்போது நிறையா என்ன சொல்கிறது, எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஃபார்வேர்ட்ஸு அப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயந்தான். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ திங்க் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் அதுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். வீட்டில் வந்து குழந்தைங்கள புக்கு படிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம புக்கு படிக்கிறத குழந்தைங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் இன்க்ரீஸ் பண்ணலாம், செகண்ட் வீட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் எப்படி பண்ணுறது எனக்கும் தெரியல. அண்ட் தேர்ட்லி வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சதுனால வந்தேன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ஸோ அதை வந்து கொஞ்சம் வெளியில் என்ன சொல்கிறது, லிட்டில் மோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எவ்ரிபடி வில் நோ அண்ட் தே வில் கம். ஐ திங்க் அதை தான் நான் நினைக்கிறேன். 1995 ஸ்பெயின் நாட்டில் இருக்க கட்டலோனியா அப்படின்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் த வேர்ல்ட் புக் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாளில் வந்து ஆண்களும் பெண்களும் பூக்களையும் புத்தகங்களையும் பரிமாறிக்கொள்வாங்க. அதே மாதிரி சர்வதேச பதிப்பாளர்கள் சங்கம் தான் யுனெஸ்கோக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி வேர்ல்ட் புக் டேன்னு ஒரு டேவை கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க தான் ஐடியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புத்தக உரிமைக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு ரஷ்ய படைப்பாளிகள் கருதியதால இந்த டேவை இந்த வேர்ல்டு புக் டேவா மட்டும் இல்லாமல் புத்தக உரிமைக்கான தினமாகவும் கொண்டாடப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன புக் சஜஸ்ட் பண்ணுவீங்க? There is a book called Dreamland. That is what I suggest and that is very good especially for children. ஏஜ் வைஸாக பிரிச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு கிட்டு வந்து படிக்காங்க அப்படின்னா ஒரு இன்ஃபோகிராஃபிக் பிக்சர்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் புக்காக இருக்கலாம். 10 to 20 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு அந்த எஜுகேஷன் பீரியடு. ஸோ அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு அந்த திங்கிங் ஹேபிட் வந்து எப்படி கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், மெமரி சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் குயிக்காக லேர்ன் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட புக்கு வந்து நிறைய இருக்குது. நம்பர்ஸ்னு ஒரு புக் இருக்குது, ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் மெமரி அப்படின்னு ஒரு புக்குனா இருக்குது. ஹாரி லொரேன் புக் இருக்குது. ஸோ அந்த புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 20 to 30 வந்து கேரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அவங்க வந்து பண்ணணும். மோர் அபவுட் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் அது ரிலேட்டடாக இருக்கும். அவங்க யூபிஎஸ்சி போகிறாங்க அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து அவைலபிளாகவே இருக்கும். ஆப்டிடியூடு இதே மாதிரி புக்ஸு. இஃப் யூ ஆர் மோர் அபவுட் மைண்ட் ரிலேட்டடாக எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவை அப்படின்னா யூ கேன் கோ வித் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை ஜோசப் மர்ஃபி. அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில் எனக்கு தேவை அப்படின்னா 7 Habits of Highly Effective People பை ஸ்டீஃபன் கோவி யூ கேன் சூஸ். த லீடர்ஷிப்பு பர்சனல் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கும். இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எனக்கு ரொம்ப பிகினர்ஸில் வேணும்னா ராபர்ட் கியோசாக்கியில் உள்ள ரிச் டாட் புவர் டாட் புக்கை பண்ணலாம். இந்த 3 யூ கேன் ஸ்டார்ட் இஃப் யூ ஆர் பிகினர்.
ஸோ தட்ஸ் ஆல். எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அப்படின்னு இதுதான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. ஏன்னா எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் வந்து முதல் படிக்க ஆரம்பிச்சது விகடன், ஆனந்த விகடன், குமுதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய புத்தகங்கள். அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேம்படுவாங்க. அதனால் எந்த புத்தகமாக இருந்தாலும் வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டருக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ வாழ்க்கையில் என்ன ஆக போகிற முதல்ல அதை டிசைட் பண்ண. அந்த என்ன ஆக போகிறையோ அதுக்குண்டான சப்ஜெக்ட்டுக்கே புக்கு நிறைய இருக்குது. இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு சார், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஒரு வேறு சிவிலைசேஷன் அது எவால்வ் ஆகும்போது வேறு விதமான விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குதான் செய்யும். ஸோ நம்ம வந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கோம் அப்படின்னு வேணால் பார்க்கலாம். அப்படி அந்த நகர்வு ஏற்படுகின்ற போதிலுமே அதிலுமே நமக்கு வாசிக்கக்கூடிய பழக்கங்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது ஒரு சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்கின்றது, வேறு மாதிரி ஒரு புதிய உலகம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய இப்போ கிண்டிலில் வந்து நிறைய புக் படிக்கிறாங்க இல்லைங்களா, அது இருக்கும். புக்ஸ் வந்துட்டு இப்போ படிக்கக்கூடிய இருக்குது. இப்போ வந்து ஆடியோ புக்ஸ் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த மாறி வருகின்ற ஒவ்வொரு புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது ஒரு நகர்வு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். யூஸ்வலாக வீட்டில் வந்து இந்த புக் கார்னர், புக் நூக்குன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, ஒரு கோசியாக ஒரு பிளேஸ் நம்ம உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச காஃபியோ ஏதாவது ட்ரிங்க் ஒன்று வச்சுக்கிட்டு, தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் எதுவுமே வச்சுக்காதீங்க பக்கத்தில். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். சோர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இல்லைனா டெய்லி ஒரு டைம் செட் பண்ணிங்கன்னா அது டிஸ்ட்ராக்ஷனாக தான் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது மெயின் டிஸ்ட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவியில் சீரியல் பார்க்குறாங்க வீட்டில், அதுவுமே பசங்க அதை தான் எடுக்கிறாங்களே தவிர, அதுதான் காதில் விழுதே தவிர புக் ரீடிங்க்கு யாருமே பேரண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஓகே பார், மொபைலில் பார்த்துக்கோ, இதை படிச்சுக்கோ, அப்படி தான் சொல்ல வராங்களே தவிர நாமளும் பேரண்ட்ஸும் அந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு. இப்போ லைப்ரரி எல்லாமே இருக்குது, ஆன்லைன் லைப்ரரி கூட இருக்குது, ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது எல்லாமே வந்து அட்வான்டேஜாகவும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. அது எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணுங்கிறத நாம தான் யோசிக்கணும், நாம தான் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக்கணும். இந்த இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் பப்ளிஷர்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் புக் செல்லர்ஸ் ஃபெடரேஷன், இந்த ஃபெடரேஷன் ஆஃப் லைப்ரரி அசோசியேஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து தான், இவங்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி தான் இந்த வேர்ல்டு புக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. புக் ரீட் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ட்ரீம் வேர்ல்டு அதுதாங்க, அப்படி தான் இருக்கும். புக் ரீட் பண்ணும்போது நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது நமக்கே தெரியுது. ஏன்னா அதில் வர மெசேஜை நம்மளே நம்மளோட கற்பனையில் கொண்டு வரோம் அந்த இடத்துல. அப்போ நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். அதை நம்ம சூஸ் பண்ணுற புக்கை பொறுத்து இருக்குது அந்த இடத்துல. நம்ம திரும்பவும் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக போனோன்னா அது வேறு மாதிரி போகும். அதை நம்ம சூஸ் பண்ணுற புக்கில் இருக்குது நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி. அது கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுற ஹேபிட் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 1-2 புக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த இயர் வேர்ல்டு புக் டே அன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு 3 புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த புக் வந்து 1879 பிரிண்ட் ஆகிருக்க ஒரு புக்கு. இந்த புக் பார்த்தீங்கன்னா 1969 பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து மெட்ராஸ் வார் ஃபன். இந்த புக் வந்து 1918, அதாவது வார் வந்தப்போ பிரிண்ட் ஆகிருக்கு இந்த புக்கு. பாருங்க, இந்த 3 புக்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலான புக்ஸ். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸ் இந்த இடத்துல இன்னமும் வச்சுருக்காங்க. புக்கில் படித்த வரிகள் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சது? சேப்பியன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது எனக்கு எக்ஸாக்டாக அந்த லைன் எனக்கு தெரியல. ஆனால் மனிதர்கள் அவங்க நிறைய கற்பனையின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஈடுபடுறாங்க. நிறைய ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப கான்ஃப்ளிக்ட் உருவாகுவதற்கான காரணம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மித்து தான். பிடிச்ச அல்லது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு வரி இன்னைக்கு வரைக்கும் நான் வரேன். A honey is a heart of gall. Your choice determines your future. If you really want something, the whole world will I think that is my most favorite book. உண்மையாகவே நமக்கு ஏதாவது வேணும், உண்மையாகவே நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக everything will fall in place, and that has also happened a lot of times. So that's my favorite book. உங்களை பாதித்த புக் ஏதாச்சும் இருக்கு? அறந்தை நாராயணன் அவர்கள் எழுதின புக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகம் இருக்குது. உலகை குலுக்கிய 2 நண்பர்கள் அப்படின்னு
கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெடிக் ஏஞ்சல்ஸ் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்த ஒரு புக்கு. ரொம்ப நல்ல புக்கு. அது என்ன ரொம்ப எளிமையாக வந்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவங்களுடைய அரசியலையுமே கடத்தின ஒரு புத்தகம். ஸோ எனக்கு அப்போ படித்த புக்கு அது இன்னும் அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு புத்தகம் கூட. சார், இந்த காலகட்டத்தில் புக் ரீடிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? ஏன்னா வெளியே கேட்டு தெரிஞ்சிருக்கிறத விட நீங்கள் வந்து இந்த புக் ஸ்டோர்லேயே இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்டால் ஆப்டாக சொல்லுவீங்க. அதனால் புக் ரீடிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா சார்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க, மொத்தமாக குழந்தைகள் அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அதிகமாக புக்ஸ் படிக்கிறது யார், நாங்களும் அதிகமாக பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். அவங்க நிறைய இப்போ படிக்க ஆரம்பித்தா தான் பெரியவங்களாகி நிறைய படிப்பாங்க. ஸோ தட் அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நிறைய குழந்தைகளுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுறோம். ரெண்டாவது, இப்போ புக் ரீடிங் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறமாவே நிறைய ஃபிசிக்கல் புக் ரீடிங் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ திருப்பியும் அது அதிகமாகிருக்கு. இப்போது செல்ஃப் ஹெல்ப், மோட்டிவேஷன் இந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப அதிகமாக வித்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருப்போம். அதில் ஒரே ஒரு புக், ஒரே ஒரு பக்கம், ஒரே ஒரு வரிக்கு வந்து நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான சக்தி அதுக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் பிடி பிரைம்.